வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் விவசாய கடன் தள்ளுபடியை குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் விவசாய கடன் தள்ளுபடி அண்ணாமலை இதை தெரிஞ்சுக்கிட்டு அமைச்சர் KR பெரிய கருப்பன் அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை இதை பொய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ தமிழகத்தில் அண்ணாமலையுடைய அறிக்கைக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் பதிலளித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கார். பேரிடர் வெள்ள நிதி உதவிகளை ஒன்றிய அரசிடமிருந்து பெற்றுத்தர இயலாத நிலையில் மக்களை குழப்பி நீதிக்கண்ணீர் வடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்த தமிழக முதல்வர் ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசை பாராட்ட மனமில்லாத அண்ணாமலை பேரிடர் வெள்ள நிதி உதவிகளை ஒன்றிய அரசிடம் இருந்து பெற்றுத்தர இயலாத மக்களை குழப்பி நீலிக்கண்ணீர் வடுத்துவதாக அமைச்சர் KR பெரிய கருப்பன் அவர்கள் கூறியிருக்காருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ பொதுமக்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி, மகளிருடைய சுய உதவி குழுக்களுடைய கடன்கள் தள்ளுபடி, விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி, இந்த மாதிரி அனைத்து விதமான கடன் தள்ளுபடியும் எப்போ கிடைக்கும் இதுதாங்க பொதுமக்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைமில் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாய பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய கடன்களில் முதன்மை கடனாக இருப்பது இந்த பயிர்க்கடன் தள்ளுபடிங்க. ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடி இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. தமிழகம் முழுவதுமே மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கு எப்போ பயிர்க்கடன் தள்ளுபடியை வழங்குவீங்க அப்படின்ட்டு தினசரி கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்மளுடைய பட்ஜெட் 2025 அறிவிப்பில் பயிர்க்கடன்களை முழுமையாக நாங்கள் தள்ளுபடி செய்வோம் அப்படின்ட்டு பட்ஜெட் கூட்டத்தொடர்லேயே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இந்த பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்களோ அதை உடனடியாக செய்யுங்க அப்படின்ட்டு அனைத்து கட்சி தலைவர்களுமே அரசிடம் போராடி கேட்டுட்ருக்காங்க. ஸோ பட்ஜெட்டில் சொன்னதையாவது தயவு செய்து செய்யுங்க. இது தொடர்பாக நாளுக்கு ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, வேலைக்கு ஒரு கருத்து என்று திராவிட மாடல் அரசை குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா திராவிட மாடல் அரசு பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டில் தேர்தலை எதிர்கொள்ளும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா திராவிட மாடல் அரசு வருமா வராதான்றது ஒரு தொங்கு பாலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைமில் இப்போ மக்கள் மத்தியில் தன்னுடைய பெயரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா திராவிட மாடல் அரசு உடனடியாக பயிர்க்கடன்களை தள்ளுபடி செஞ்சால் மட்டும்தான் விவசாயிகளுடைய ஓட்டு கிடைக்கும். ஏன்னா விவசாயிகள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி பட்ஜெட்டில் நீங்கள் சொல்லிட்டீங்க, தேர்தல் வாக்குறுதிகளையும் சொல்லிங்க, பட்ஜெட்லேயும் சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு இன்னமும் வெளியிடலை அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 30 முன்னாடி ஒரு லிஸ்ட்டு வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 30 முன்னாடி ஒரு லிஸ்டர்ஸ் எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அரசிடமிருந்து. ஸோ அரசிடமிருந்து ஏப்ரல் 30 முன்னாடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டவர்களுடைய ஒரு முதற்கட்டமான பட்டியல் கிடைத்துவிடும். இந்த முதற்கட்ட பட்டியலில் நிறைய பெயர்கள் கொடுப்பவரதாக சொல்லியிருக்காங்க. ஒரு 75,000 நபர்கள் முதற்கட்ட பட்டியலில் வெளியிடுவதாகவும், அதன் பிறகு இரண்டாம் கட்ட பட்டியலில் 1.5 லட்சம் பேருக்கு பார்த்திங்கன்னா விவசாய கடனை தள்ளுபடி செய்யலாம் அப்படின்றதும், மூன்றாம் கட்ட பட்டியலில் 4 லட்சம் பேருக்கு விவசாய கடனை தள்ளுபடி செய்யலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. முன்னுரிமை வழங்கப்பட்டவர்கள், ஏன்னா இவர்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸு இரண்டாம் கட்டத்தில் தேவையான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், மூன்றாம் கட்டத்தில் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், நான்காம் கட்டத்துலேயும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாய பெருமக்களுக்கு விரைவில் வழங்க இருக்குது. இது குறித்து அமைச்சரும் நமக்கு குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ விரைவில் தமிழகம் முழுவதுமே பயிர்க்கடன் தள்ளுபடியை நம்ம எதிர்பார்க்கலாங்க.
அடுத்து மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்க ஒரே ஒரு கடன் தள்ளுபடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் சுய உதவி குழுக்கள். தமிழகம் முழுவதுமே மகளிர் சுய உதவி குழுக்கள் செயல்பட்டு வருது. ஸோ மகளிர் சுய உதவி குழுக்கள் 11 பேர் அடங்கிய குழுக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசிடமிருந்து லோன்கள் பெற்று அதை வந்து அவங்க செலவு பண்ணிகிட்ருக்காங்க. தன் சுய உதவி குழுக்கள், ஸோ அந்த மாதிரி மகளிரே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் செஞ்சு சேல்ஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வரக்கூடிய லோன்கள் அனைத்துமே முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகளிர் ஒரு 11 பேர் கொண்ட குழுவில் ஒரு மகளிருக்கு 20,000 கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 20,000 வட்டியோட தள்ளுபடி செய்கிறதுக்கு அரசு ரெடியாக இருக்குது. இதற்குண்டான அறிவிப்பை விரைவில் நாம் எதிர்பார்க்கலாங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த நகைக்கடன்கள் தள்ளுபடி. ஸோ 5 சவரனுக்கு மிகாமல் இருப்பவர்களுடைய நகைக்கடன் பட்டியல்கள் மீண்டும் எடுக்கப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி நகைக்கடன் தள்ளுபடியை அரசிடமிருந்து நாம் எதிர்பார்க்கலாங்க. அது மட்டுமே இல்லை, நகைக்கடன் தள்ளுபடியோடைய லிஸ்ட் ஹவுஸ் எல்லாமே புதுசாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த 2025 லிஸ்ட் ஹவுஸ் வந்து புதுசாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது குறிப்பிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட் அவுட்டில் நிறைய விடுபட்டவர்களுடைய பெயர்களும் இதில் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ அதனால் நகைக்கடன் தள்ளுபடி நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு அமைய இருக்குது. ஸோ அதனால் 5 சவரனுக்கு மிகாமல் நீங்கள் நகைக்கடன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. இது பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, அந்த மாதிரி ஒரு சில பேங்க்கு ப்ளஸ் கூட்டுறவு வங்கி, ஸோ ஒரு 5 பேங்குகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் மட்டும்தாங்க இது செயல்படுத்துகிறாங்க நகைக்கடனை. மற்ற வங்கிகள் இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா செல்லத்தக்கது ஆகாது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி கடன். இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இந்தியன் நேஷனலைஸ்ட் பேங்க்லையுமே வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறாங்க. ஸோ கல்வி கடனை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவருமே கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துலேருந்து ஒரு 5 லட்சம் வரைக்கும் லோன்ஸ் எல்லாமே சேங்ஷன் ஆகிருக்கும். ஸோ அந்த லோன்ஸ் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்யிருக்காங்க. 2008 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்வி கடனை தள்ளுபடி பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற ஆண்டுக்கு உண்டான கல்வி கடன் தள்ளுபடிக்கு உண்டான ஒரு நோட்டீஸை விரைவில் நாம் எதிர்பார்க்கலாங்க. இதற்குண்டான ஒரு அறிவிப்பு எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ அப்டேட் வந்த உடனே அதற்குண்டான அப்டேட்டையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ அதனால் கல்வி கடன் தள்ளுபடி விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் முதற்கட்டமாக வழங்கப்படும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடியை பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டிவான பீப்புள்ஸ்க்கு மட்டும்தாங்க கிடைக்கும். எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. பயிர்க்கடன் தள்ளுபடியை சில மக்களுக்கு மட்டுமே கொடுக்கறதுக்காக சில உறுதிகளை கொண்டு இருக்காங்க. ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடின்றது வந்து பார்த்திங்கன்னா விவசாய பெருமக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு கடன்களில் மிக முக்கியமான கடன். பொதுமக்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி. தமிழக ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. திராவிட மாடல் ஆட்சியில் 9.69% தமிழக அரசு வளர்ச்சி அடைந்தது. கூட்டுறவுத்துறையின் பங்களிப்புடன் நகைக்கடன், மகளிர் சுய கடன்கள், விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன்கள் அனைத்து வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் அது மட்டுமின்றி தமிழக முதலமைச்சர் சீர்மிகு திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் அனைத்து துறைகளிலும் அனைத்து தரப்பு மக்களும் பயன்படும் வகையில் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு அளந்த வளர்ச்சி விகிதத்தை விட 2024 மற்றும் 2025 ஆண்டில் 9.69 வளர்ச்சி விகிதத்துடன் எல்லோருக்கும் எல்லாம் என்ற கோட்பாட்டின்படி அதிகபட்ச கடன்களிலிருந்து மீண்டுள்ளது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 லட்சத்துக்கு மிகாமல் நீங்கள் பயிர்க்கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத விரைவில் கூற இருக்காங்க. இதற்குண்டான அறிவிப்பு விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ மக்களே, இந்த பயிர்க்கடன் தள்ளுபடிக்குண்டான அறிவிப்பு தற்சமயம் வெளியாகிடுச்சு. தள்ளுபடி பண்ண போகிறதா அவங்க லிஸ்ட் ஹவுஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடியை குறித்து சில முக்கியமான அப்டேட்டை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கடன்கள் தள்ளுபடி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டுருக்கேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான விளக்கத்தை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரேங்க. நண்பர்களே, வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். அரசு போக்குவரத்து